நண்பர்களே, சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையான போட்டியில் முதல்ல சிஎஸ்கே அணி தான் பேட் பிடிச்சிருப்பாங்க. அந்த அணியில் பார்த்தீங்க அப்படின்னா அம்பத்தி ராயுடு, ஷேன் வாட்சன், கேதர் ஜாதவ், சுரேஷ் ரெய்னா இந்த மாதிரி வீரர்கள் அடுத்தடுத்து அவுட் ஆயிருப்பாங்க. சின்னத்தில் கொஞ்ச நேரம் தோனி கூட பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுருப்பாரு. 32 பால் பிடிச்சி 36 ரன்கள் அடிச்சிருப்பாரு. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா தோனி அதிரடியில் மிரட்டி எடுத்திருப்பாரு. 46 பால் பிடிச்சி 75 ரன்கள், 4 4 அடிச்சிருப்பாரு, 4 6 அடிச்சிருப்பாரு. அதுலேயும் கடைசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேட்ரிக் 6 பறக்க விட்டுருப்பாரு. ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் யுவராஜ் ஹேட்ரிக் 6 அடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக தோனி பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் 6 அடிச்சு சிஎஸ்கே அணி மேலே கொண்டு வந்திருப்பாரு. அதேமாதிரி பிராவோவும் கடைசி நேரத்தில் சூப்பராக விளையாண்டுருப்பாரு. சிஎஸ்கே அணி 130 ரன்களுக்குள்ள கண்டிப்பாக அவுட் ஆயிடுவாங்க, இல்லைனா அதற்கு மேலே அடிக்க மாட்டாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் தோனியோட அதிரடியால் பார்த்தீங்க அப்படின்னா 175 ரன்கள் அடிச்சிருப்பாங்க 20 ஓவருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி விளையாட ஆரம்பித்தாங்க. அந்த அணியில் ரஹானே, சஞ்சு சாம்சன் மற்றும் பட்லர் இவங்க 3 பேரும் அடுத்தடுத்து அவுட் ஆகி வெளியில் போயிருப்பாங்க. திரிபாதி மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சி விளையாண்டுருப்பாங்க. திரிபாதி 39 ரன்கள் அடிச்சிருப்பாரு. ஸ்டீவ் ஸ்மித் 28 ரன்கள் அடிச்சிருப்பாரு. கடைசி கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் மற்றும் ஆர்ச்சர் இவங்க 2 பேரும் அதிரடி போட்டு சூப்பராக விளையாண்டுருப்பாங்க. ஓரளவுக்கு ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு விட்டுருப்பாங்க. கடைசி ஒரு ஓவருக்கு 12 ரன்கள் தேவை அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கும். அந்த சமயத்தில் தான் பிராவோ சூப்பராக பால் போட்டு சிஎஸ்கே அணியை ஜெயிக்க வச்சிருப்பாரு. முதல் பாலில் ஸ்டோக்ஸ் அவுட் ஆயிருப்பாரு. ரெண்டாவது பாலில் ஸ்ரேயஸ் கோபால் டாட் பால் ஆக்கியிருப்பாரு. மூணாவது பாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரன் ஓடி இருப்பாங்க. நாலாவது பாலில் திரும்ப ஒரு ரன் ஓடி இருப்பாங்க. ஐந்தாவது பாலில் ஸ்ரேயஸ் கோபால் அவுட் ஆயிருப்பாரு. ஆறாவது பாலில் ஆர்ச்சர் ஒரு ரன் தான் அடிச்சிருப்பாரு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணி அபாரமாக விளையாண்டு 8 ரன்கள் வித்தியாசத்தில் சூப்பராக ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ கடைசி நேரத்தில் பிராவோ சூப்பராக பால் போட்டிருப்பாரு. அதேமாதிரி தோனியோட அதிரடி இவங்க 2 பேருடைய கூட்டணி மற்றும் மற்றவங்களும் கை கொடுத்த காரணத்தினால சிஎஸ்கே அணி அவங்களுடைய 3வது வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் புள்ளி பட்டியலில் முதல் இடத்துக்கும் முன்னேறி இருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.